மிதுன ராசிக்கு இப்போ இந்த குரு பேச்சு ஒரு பெரிய ஜாக்பாட் தான். சூப்பர். அதே போன்ற வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் ஓப்பனாக பேசுறது தப்பு கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போன்று சில நேரங்களில் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொன்னேன் இல்லையா, ஒற்றுமையாகும் போது சந்தோஷமாக இருக்கும். சண்டை போட்டால் கோவம் வரும். என்னை எப்படி ஹவு கேன் யூ டெல் திஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுவாங்க. முடியாத காரியத்தை செயல்படுத்துறது, ஒரு விஷயத்தை முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடணும். அதனால் என்ன ஆகணும், வியாபாரத்தில் கூட இருக்கவங்ககிட்ட கவனம், தொழிலில் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். ஸோ மிதுன ராசி என்பர்கள் சார், இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு இப்போ இந்த குரு பேச்சு ஒரு பெரிய ஜாக்பாட் தான். சூப்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கிற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுரியல் நீங்கள் சொன்ன சூப்பர்லாம் அப்போ தான் கரெக்ட் சார், இல்லைன்னா எங்கே அப்படின்னுவாங்க. ஸோ அதை அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பணவரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வரும். கணவன் மனைக்குள்ளே சண்டை போடுவா, ஒன்று சேருவா, விட்டு கொடுக்க மாட்டான். அவளுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறையா விஷயங்களில் ஒரு அழகாக பேசுவாள். போய் ஒரு விஷயத்தை பேசி அதை சரி பண்ணணும், நான் போகிறேன் இதோ அப்படின்ட்டு போய் அதை பேசி சரி பண்ணுவாள். ட்ரெஸ் எல்லாம் வாங்கிப்பாள். அதே சமயத்தில் பிடித்தமான உணவுகளை போய் சாப்பிட்றது, சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தானாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு. பேங்க் பேலன்ஸ் உயரும், அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. தம்பி தங்கைக்கு சரியில்லை, இடமாற்றம் இருக்கும். அடுத்தது வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏதேனும் பொருள் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாகனம் வாங்குறது, பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் வாங்கணும், இதெல்லாம் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அது இஷ்டமாக வந்துடும். நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய மாதம். என் பையன்தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாள். சொல்லி கொடுத்தது பிறகு அப்பா சந்தோஷப்படுவார். அதேமாதிரி சொல்லி கொடுத்தது பிறகு அம்மா சந்தோஷப்படுவாள். அந்த மாதிரி ஒரு பெருமை பேசக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குழந்தைகள் பேசக்கூடியது அப்படியே ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டு இருப்பா. பா அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பா, வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அதே போன்ற வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறது தப்பு கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அவளுக்கு அதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. அதே போன்று சில நேரங்களில் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொன்னேன் இல்லையா, ஒற்றுமையாகும் போது சந்தோஷமாக இருக்கும். சண்டை போட்டால் கோவம் வரும். என்னை எப்படி ஹவு கேன் யூ டெல் திஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேசிடுவாள். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோவப்படக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த மாதம் உண்டு. ரொம்ப அது தெரிஞ்சுட்டு நமக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டா நல்லது. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். யாராவது நம்பி ஒரு சில காரியம் விடக்கூடாது. இந்த வியாபாரம் நான் இப்போ போயிட்டு வரேன், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னா அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பாள். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் நல்லா தான் முடியும். பெரிய விஷயங்கள் வர மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லாமல் நல்லா சுவாரஸ்யமாக முடிஞ்சிடும். நிறைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, பவரை பயன்படுத்தி நிறையா விஷயங்களை மாற்றுவீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஓஹோன்னு வரும். பதவி எதிர்பார்த்தவங்க புகழ் கிடைக்கும். நல்ல லாபங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக சில காரியம் நடக்கும். யார்கிட்ட என்ன சொல்கிறது தெரியும். ரவிநாட்ட என்ன சொல்லணும், பாலாஜிட்ட என்ன சொல்லணும், தீபக்கிட்ட என்ன சொல்லணும், சுந்தரேசன்கிட்ட என்ன சொல்லணும், இப்படி சுகன்யாட்ட என்ன சொல்லணும், அதுக்கு தகுந்தாப்பில் சொல்லி அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கு ஏற்படும். சூப்பர். புகழ், பெயர் எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக. வழுக்கிற இடம், முடியாத காரியத்தை செயல்படுத்துறது, ஒரு விஷயத்தை முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடணும். அதனால் என்ன ஆகணும், வியாபாரத்தில் கூட இருக்கவங்ககிட்ட கவனம், தொழிலில் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். சூப்பர். ஸோ இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடாக அமையும் மிதுன ராசி நண்பர்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர். மிதுன ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பாக அமையட்டும். ஆடி மாதம் சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான்.
எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன், இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்பில் நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான. மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துட்டுருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.